ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். பன்னிரெண்டாம் வசனம். பின்பு ஏகு புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான். செல்லும் வழியில் அவன் இடையர்களின் ஊரான பெத் ஏக்கதை அடைந்தான். சமாரியாவுக்கு செல்கிறான், அரண்மனைக்கு செல்ல வேண்டும். செல்லும் வழியிலே அவன் ஒரு ஊரை சந்திக்கிறான். அது என்ன ஊர் என்றால், அங்கே இடையர்களின் ஊரான என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இடையர்கள் வாழ்கிறார்கள். அந்த ஊர் பெயர் பெத் ஏக்கத். பெத் என்றாலே வீடு என்ற பொருள். ஏக்கத் என்றால் ஆங்கிலத்தில் பைண்டிங் என்ற பொருள் அல்லது ஷேரிங் என்ற பொருள். இந்த ஷேரிங் என்றால் மயிர் கத்தரித்தல் அப்படிங்கிறது. அதாவது ஆடுகளுக்கு முடிவெட்டுவது. அது எப்போ முடிவெட்டுவாங்கன்னா, குளிர்காலம் முடிஞ்ச உடனே வசந்த காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால். ஏன்னா வசந்தம் முடிஞ்ச உடனே கோடை காலம் வந்துடும். கோடை காலம் இருக்கின்ற போது முடிகள் இருக்கக்கூடாது. குளிர்காலத்து தான் ஆடுகளுக்கெல்லாம் முடிகள் தேவை, இந்த குளிரை தாங்குவதற்காக. எனவே குளிர்காலம் முடிந்த உடனே முடிவெட்டுவதுனா ஆடைகளுக்கு, அதாவது ஆடுகளுக்கு பாதுகாப்பும் கொடுக்கிறது, மனிதர்களுக்கு உடையாகவும் வருகிறது. அந்த ஆடுகளுடைய மயிர் கத்தரிப்பு அந்த நாளை விழாவாகவும் கொண்டாடுவார்கள். அன்றைக்குத்தான் அடிப்படையிலேயே ஆட்டை பலி கொடுப்பார்கள். நம்ம பாஸ்கா விழாவை அதோடு ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும். சரி. என்றால் அந்த பாஸ்கா விழாவில் அவங்க செய்வது ஆடுகளை வெட்டுவது தான். செம்மறி ஆட்டை பலி கொடுப்பது. செம்மறி ஆட்டை எப்போ பலி கொடுத்தாங்கன்னா, மயிர் கத்தரிக்கின்ற அந்த நாளிலே பலி கொடுத்தார்கள். அது வசந்த காலத்தினுடைய தொடக்க நாள். 15ஆம் நீசான் 15 ஏறக்குறைய வசந்த காலத்தினுடைய தொடக்க காலம். எனவே அந்த பாஸ்கா விழாவும் மயிர் கத்தரிக்கின்ற அந்த இடையர்களுடைய விழாவும் ஏறக்குறைய இணைந்தே போகக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில் தான் பாஸ்கா விழா வருகிறது. எனவே இந்த மயிர் கத்தரிக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிற ஊர் அது. அதை விழாவாக கூட அவர்கள் கொண்டாடி இருக்கலாம் இந்த வசந்த காலத்தில், குளிர்காலம் முடிந்த உடனே. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் என்ன, பெத் ஏக்காத்தா என்று இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. எனவே இதற்கு பைண்டிங் என்றும் பொருள். பைண்டிங்னா இணைப்பு. எனவே இது ஒரு இந்த ஊர் இணைக்கும் வீடு என்கிற ஒரு பொருளும் எழுகிறது. எனவே இந்த ஊரை அடைகின்றான். அப்பொழுது என்ன நிகழ்கிறது? 13ஆம் வசனம். அங்கு ஏகு யூதாவின் அரசனான அகசியாவின் உறவினரை சந்தித்து, ஆக அங்கே அவன் சந்திப்பது, இவன் ஏற்கனவே கொண்டிருக்கிறான் அல்லவா, அகசியா யூதா நாட்டு அரசன், யோராமோடு இணைந்திருந்தவன் கொன்றுவிட்டான். இவனுடைய உறவினர்களை சந்திக்கிறான். இந்த உறவினர்களுக்கு இங்கே என்ன வேலை? அப்படி என்றால் யோராமும் இந்த அகாசியாவும் ஏறக்குறைய இவர்கள் எருசலேமில் இருந்ததை விட, அகசியாவினுடைய இருப்பு எருசலேமில் இருந்ததை விட எங்கே தான் அதிகம் இருந்திருக்கிறது? சமாரியாவில் தான் இருந்திருக்கிறது. உறவினர்கள் தங்குகின்ற அளவுக்கு இவர்கள் இங்கே அந்த தொடர்பு இருந்திருக்கிறது. எனவே அவன் உறவினர்களை சந்திக்கின்றான். அப்போ நீங்கள் யார் என்று கேட்டான். நீங்கள் யார் என்று கேட்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும். என்றால் இவனும் அவர்களோடு இருந்தவன் தானே. நேற்று வரை இவன் யோராமுக்கு அடியில் பணியாற்றியவன் தானே. அதனால் யோராம் செய்த ஒவ்வொரு காரியமும், அகசியா செய்த ஒவ்வொரு காரியமும் யாருக்கு தெரியும்? நிச்சயமாக ஏகுவுக்கு தெரியும். தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இப்பொழுது இவன் அதிகாரத்துக்கு வந்துவிட்டான், பொறுப்புக்கு வந்துவிட்டான், அரசனாகிவிட்டான். சமாரியாவுக்கு நகருக்கும் இஸ்ராயல் நாட்டுக்கும் இவன் தான் தலைவன். அப்போ இவன் அந்த தலைவனுடைய அந்த ஒரு நிலையில் என்ன கேட்குறான், நீ யாரியா அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன இங்கே வேலை?
நீ வந்து தென்னாட்டை சேர்ந்தவன், இங்கே என்ன பண்ணுற என்று அவன் கேட்கிறான். அதற்கு அவர்கள், நாங்கள் அகசியாவின் உறவினர்கள், அரசரின் மைந்தர்களையும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் என்று மறுமொழி கூறினான். நாங்கள் அகசியாவின் உறவினர்கள் அப்படின்னா தென்னாட்டு மன்னனுடைய உறவினர்கள், அரசரின் மைந்தர்களையும், அதாவது அரசரின் மைந்தர்கள் என்றால் ஏற்கனவே ஆகாப்பினுடைய புதல்வர்களெல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போ யோராமுடைய பிள்ளைகள் இருக்கலாம், அவன்தான் அரசனாக இருந்தவன். எனவே அவனுடைய பிள்ளைகளையும், அவனுடைய பிள்ளைகள் என்றால் ஏறக்குறைய அகசியாவினுடைய மருமகன்கள் அல்லது மருமகள்கள், அவர்களை பார்ப்பதும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்திருக்கிறோம். இங்கே பட்டத்தரசி என்பது 2 பேரையும் குறிக்கலாம். ஒன்று யோராமினுடைய மனைவியை குறிக்கலாம், அல்லது ஈசபேலை குறிக்கலாம். எனவே இங்கே வந்து ஈசபேலை குறிப்பதை விட யோராமினுடைய மனைவியை குறிக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவள்தான் பட்டத்தரசி. அவள் வந்து ஈசபேல் வந்து அரசனின் தாய், குயின் மதர் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் பார்க்க வேண்டும். பட்டத்தரசி என்கிற பெயரை வந்து அரசனுடைய மனைவியைத்தான் பட்டத்தரசி என்று குறிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈசபேலை பொறுத்த மட்டில் அவள் எந்த பட்டத்தையும் தன்னுடைய கையில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாள். என்றால் யோராமை விட அதிகமாக செயல்பட்டவள் ஈசபேலாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏன்னால் ஆகாப்பு காலத்திலே யார் செயல்பட்டது? ஈசபேல் தான் செயல்பட்டாள். அதனால் யோராம் காலத்திலும் ஈசபேல் அதிகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவளே பட்டத்துக்கு அரசியாக தன்னை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. யோராமுடைய மனைவியை கைப்பாவையாக கூட அவள் பயன்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் பட்டத்து அரசி என்கிற அந்த பட்டம் யோராமுடைய மனைவிக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதை ஈசபேல் தட்டி பறித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்றாலும் 2 பேரையும் பார்த்தாலும் அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2 பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த உறவினர்களுக்கு இருக்கிறது. எனவே அரசனுடைய மைந்தர்களையும் பட்டத்தரசியினுடைய மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் என்று மறுபடி கூறினார்கள். தொடர்ந்து 14, அவன் இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்று கட்டளையிட அவனுடைய ஆள்கள் அவர்களை பிடித்து பெத் ஏக்கத்தின் இருந்த குழி அருகே வெட்டி வீழ்த்தினார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு, அதாவது யானைக்கு மதம் பிடித்தால் அதுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. கண்ணுக்கு முன்னால் எது தெரிகிறதோ அத்தனையும் அழித்து நாசமாக்கிவிடும். ஏறக்குறைய இவனுக்கு வந்து மதம் பிடித்தது போல் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் இரத்தத்தினுடைய ருசியை கண்டுவிட்டான். முதல் ருசி வந்து அவனுக்கு வந்து யோராமிலிருந்து வந்தது. அந்த யோராமையும் அதைத் தொடர்ந்து அகசியாவையும் அதைத் தொடர்ந்து ஈசபேலையும் அவன் கொன்று குவித்த பிறகு இப்பொழுது அவன் வந்து கொலைக்கு அஞ்சவில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒவ்வொருவனாக அழிப்பதிலே அவன் தொடங்கிவிட்டான். 70 பேரை அழித்தான். இப்பொழுது யார் மேல் கை வைத்திருக்கிறான்? அகசியாவினுடைய உறவினர்கள், அவன் இங்கே பார்க்க வந்தவங்க, இவங்களாம் விருந்தினர்கள் மீது அவன் எந்த அளவுக்கு, அதாவது விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும். அவர்கள் வந்து இவனுக்கு பிடிக்காத நபர்களாக இருந்தால் கூட விருந்துக்கென்று வந்தவர்கள், விருந்தினர்கள் என்று வந்தவர்களே அவன் எந்த அளவுக்கு மரியாதையோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி செயல்படுவது போல தெரிகிறது. இந்த விருந்தினர்கள் என்ற அந்த சொல்லுக்கே இழுக்கு வருகின்ற அளவுக்கு அவன் நடந்து கொள்வதால் தெரிகிறது. அத்தனை பேரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள். பெக்கத்தாவில் இருந்த குழி அருகே வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்கள் 42 பேர் இருந்தார்கள். அவர்களுள் எவரையும் விட்டு வைக்கவில்லை. ஏற்கனவே இந்த முதல் பகுதியில் சொல்லும்போது முடிந்தது, அவனை சார்ந்த எவனையும் விட்டு வைக்கவில்லை. இங்கேயும் அவர்களுள் எவரையும் விட்டு வைக்கவில்லை. 42 பேர், 70 பேர் அங்கே, இங்கே 42 பேர். அப்போ ஒரே நாளில் ஒரு 2 குடும்பங்கள் முழுவதுமாக அழிகின்றன. அடிப்படை காரணம், அவன் அரசனுடைய பிள்ளைகள், இவன் வந்து அரசனுடைய உறவினர். ஆக இந்த 2 செயலையும் ஒரு வெறி பிடித்தவன் போலவே அவன் செயலாற்றி கொண்டு இருக்கிறான். இன்னும் முடியவில்லை, இன்னும் தொடர்கிறது அவனுடைய அந்த செயல்பாடு.
இப்பொழுது அடுத்த பகுதி 15 முதல் 17 வசனங்கள், மூன்றாவது பகுதி. ஆனால் இந்த மூன்றாவது பகுதி என்பது முதல் பகுதியினுடைய தொடர்ச்சி தான். அதை மூன்றாவது பகுதி என்று சொல்வதை விட முதல் பகுதியினுடைய தொடர்ச்சி என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். எனவே இதற்கு அடுத்த பகுதியை நாம் மூன்றாவது பகுதி என்று சொல்லலாம். எனவே முதல் பகுதியினுடைய தொடர்ச்சி 15 முதல் 17 வசனங்கள். அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது தம்மை சந்திக்க வந்து கொண்டிருந்த ரேகாப்பின் மகன் யோனதாபை கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்து. ஆக இங்கே ஒரு புதிய பாத்திரம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. என்ன பாத்திரம் என்றால் யோனதாப்பு. அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது தன்னை சந்திக்க வந்து கொண்டிருந்த ராகாப்பின் மகன் யோனதாப்பை கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்து. 2 பேரும் நண்பர்கள். அதாவது ராகாப்பின் மகன் யோனதாப்பும் யாரும் நண்பர்கள்? ஏகுவும். எனவே அவன் சந்திக்க வருகிறான். ராகாப்பினுடைய மகன் யோனதாப் அவனை கண்டு வாழ்த்துரைத்து என்ன சொல்கிறான்? நான் உன்னோடு நட்புறவு கொண்டுள்ளது போல நீயும் என்னோடு நட்புறவு கொண்டுள்ளாயா என்று கேட்டான். இந்த யோனதாப்பு யார்? இந்த யோனதாப்பை பற்றிய குறிப்பு எங்கே வரும்னா எரேமியா புத்தகம். எரேமியா புத்தகம் 35ஆம் அதிகாரத்தில் இவரை பற்றிய குறிப்பு வரும். எரேமியா வந்து இறைவாக்கு உரைப்பார். அந்த இறைவாக்கு உரைக்கின்ற அந்த தருணத்தில் வந்து ஒரு இறைவாக்கை உரைக்க வேண்டிய சூழல். அதாவது இவர் என்ன பண்ணுவார், இதே ராகாப்பினுடைய மகன் யோனதாப்பினுடைய சந்ததியினர் எருசலேமிலே தங்கியிருப்பார்கள். அப்படி எருசலேமிலே தங்கியிருக்கின்ற போது இந்த இஸ்ராயல் மக்கள் அல்லது தென்னாட்டு மக்கள் அல்லது எருசலேம் வாழ் மக்கள் எல்லாம் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், அவர்களுடைய குடிவரி இவற்றையெல்லாம் பார்த்த எரேமியா என்ன பண்ணுவார், இந்த யோனதாப்பினுடைய சந்ததியினர், ராகாப்பினுடைய மகன் யோனதாப்பினுடைய சந்ததியினரை அழைத்து அவர்களை எருசலேம் கோவிலுக்கு வர சொல்லுவார். வந்து நீங்களெல்லாம் மது அருந்துங்கள் என்று அங்கே ஊற்றி கொடுப்பார்கள். ஆனால் குடிக்க மறுப்பார்கள். அப்போ அந்த சந்ததியினர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வாக்குறுதி தந்திருக்கிறோம். யாருக்கு வாக்குறுதி தந்திருக்கிறோம் என்றால், எங்களுடைய சந்ததியினுடைய முதல் தலைமுறையான ராகாபினுடைய மகன் யோனதாபுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அவர் காலத்திலிருந்து நாங்கள் திராட்சை மதுவை தொடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே நாங்கள் குடிக்கவே மாட்டோம். உறுதியாக இருக்கிறார்கள். எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் அவர்கள் குடிக்க மறுக்கிறார்கள். அதாவது இந்த இறைவாக்கினர் எதுக்கு இதை உதாரணமாக சொல்லுவார்னா, ஒன்று ராகாப்பினுடைய மகன் யோனதாப்பினுடைய தலைமுறையினர் இறைவனுக்கு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை இறுதி வரை உறுதியாக கடைபிடித்தார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ராகாப்பினுடைய மகன் யோனதாப் என்கிறவன் நேர்மையாளனாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான், தூயவனாக இருக்கிறான். அதனால தான் அவன் மது அருந்துவதில்லை என்று ஒரு உறுதிப்பாடு எடுக்கிறான். அப்போ இந்த 2 நிலையிலும் அவர்கள் ஒரு சரியான சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் பிற்காலத்தில் அவர்கள் எருசலேமில் வந்து தங்குகிறார்கள். எந்த அளவுக்குன்னா அவங்கள் வந்து லேவியருடைய இனத்தோடவே இணைகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது இவர்கள் வந்து இறைவனுடைய முன்னிலையில் இருக்க தகுதி உடையவர்கள் என்று இவர்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அதாவது யாவையினுடைய முன்னிலையில் இறைவன் முன்னால் ஆலயத்தின் முன்னால் நிற்பது என்றால் லேவியர்கள் தான் இறைவன் முன்னால் நிற்கக்கூடியவர்கள், ஆலயத்தின் முன்னால் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்குரிய தகுதியை பெறுகிறவர்களாக இந்த ராகாப்பினுடைய மகன் யோனதாப்பினுடைய சந்ததியினர் இருக்கிறார்கள். இவர்களும் நாடு கடத்தப்பட்டிருக்கலாம், மீண்டும் திரும்பி இருக்கலாம் நாடு கடத்தப்பட்டவர்களோடு. ஆனால் இவர்கள் நேர்மையாளர்களாக, தூயவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ இங்கே நாம் முதல் இங்கே தான் அறிமுகப்படுத்தப்படுகிற இந்த ராகாப்பினுடைய மகன் யோனதாப், பின்னால் அவருடைய சந்ததியை பற்றி நாம் எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த நல்ல ஒரு மனிதனோடு யார் தொடர்பு வைத்திருக்கிறார்? ஏகு தொடர்பு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் உன்னோடு நட்புறவு கொண்டுள்ளது போல
நீயும் என்னோடு நட்புறவு கொள்வாயா என்று கேட்கிறான். அப்போ யோனதாப் என்ன பதில் சொல்லுகிறான்? அதற்கு யோனதாபு ஆம் என்று பதிலளித்தான். அவன் ஏற்றுக்கொள்கிறான், நட்புறவை ஏற்றுக்கொள்கிறான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அப்படியானால் கை கொடு என்றான். ஏகு வந்து கை கொடு என்று சொன்ன உடனே அவன் கை கொடுக்க ஏகு அவனை தன்னோடு தேரில் ஏற்றிக்கொண்டான். ஆக எப்படி, அதாவது ஏகு வந்து தவறான செயலை செய்கிறான், இவ்வளவு கொலை பாதகத்திற்கும் காரணமாக இருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான்? யாரோடு தொடர்பில் இருக்க விரும்புகிறான்? ஒரு நல்லவனாகிய ராகாபினுடைய மகன் யோனதாபோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறான். ஆனால் இந்த தொடர்பு எதற்கு? அதுதான் பின்னால் வருது. இவன் வந்து யோனதாபை எதற்கு பயன்படுத்த போகிறான்? இந்த யோனதாப் என்கிற அந்த நல்லவனை என்ன சூழ்நிலைக்காக தன்னுடைய தேரிலே அழைக்கிறான்? அதுதான் இங்கே முக்கியம். தொடர்ந்து வாசியுங்கள். 16வது வசனம். மேலும் ஏகு அவனை நோக்கி, நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான். அதாவது இவனுக்கு ஆண்டவர் போது, அதாவது இவனுக்கு ஆண்டவர் மீது இவன் கொண்டுள்ள ஆர்வம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், இவன் செய்ய போகிற செயல்கள் வழியாக அல்லது செய்த செயல்கள் வழியாக. அதுதான் அவனுக்கு ஆண்டவரை பற்றி ஆர்வம். வழக்கமாக ஆண்டவரை பற்றி ஆர்வம் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருத்தல், இறைவனோடு இணைந்திருத்தல், இறைவனுடைய திட்டப்படி நடத்தல், இறைவனுடைய கட்டளைகளை மீறாமல் வாழ்தல், நேர்மையாளனாக வாழ்வது, நீதி உள்ளவனாக வாழ்வது. அதான் ஆண்டவரோடு இணைந்திருத்தல் அல்லது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடத்தல் அல்லது ஆண்டவர் மீது அவன் கொண்டுள்ள ஆர்வம். ஆனால் இங்கே ஒரு நல்லவனை, ஒரு நேர்மையாளவனை அவன் அழைத்து, நான் எப்படி ஆர்வமாக ஆண்டவருடைய செயல்பாட்டில் இருக்கிறேன், அவர் செய்ய சொன்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவன் இப்பொழுது சுட்டி காட்டப் போவது, அவன் அடையாளமாக காட்டப்போவது. இவ்வாறு அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்தான். பயணம் செய்ய 2 பேரும் புறப்பட்டு செல்கிறார்கள். அவன் என்றால் அவர்கள், அந்த 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்கிறார்கள். 17ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தவுடன் ஆண்டவர் எலியாவுக்கு உரைத்த வாக்கின்படி ஆகாபின் குடும்பத்தவருள் அங்கு எஞ்சியிருந்த அனைவரையும் அழித்தொழித்தான். ஏற்கனவே ஆகாப்பினுடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு வைத்து விட்டான். அகசியாவினுடைய உறவினர்களையும் அழித்து விட்டான். இப்பொழுது இவன் சமாரியாவுக்கு வந்தவுடனே சமாரியாவில் இருக்கிற அத்தனை ஆகாப்பினுடைய உறவினர்களையும் அழித்தொழிக்கிறான். இப்போ இதுதான் இவனை பொறுத்த மட்டில் யாவேயோடு அவன் நெருங்கி இருப்பதும் யாவேயுடைய செயலில் ஆர்வமாக இருப்பதும். இப்போ இதுக்கு சாட்சி யார்? சாட்சியாக இருக்கிறவன் யார்? யோனதாப். சாட்சியாக இருக்கிறவன் யோனதாப், ராகாப்பின் மகன் யோனதாப். அவன் நல்லவன், யோனதாப்பு நல்லவன். எனவே இந்த நல்லவனை தனக்கு சாட்சியாக காட்டுகிறான். அதாவது கொலை பாதகத்தை, கொலை செய்வதை இவன் தொழிலாகவே மாற்றிவிட்டது போல இருக்கிறது. எனவே ஆகாப்பினுடைய உறவினர்களையும் அவனுடைய பிள்ளைகளையும் அழிப்பது தான் இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய நோக்கம். எனவே அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை இவனுக்கு அதை வெளிப்படுத்துவதற்காக இதற்கு இவன் சாட்சியாக இருக்கிறான். யோனதாப்பு சாட்சியாக இருக்கிறான். அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஒரு அழிவினுடைய ஒரு சிந்தனை இவனுக்கு இருக்கிறது. இது நிச்சயமாக யாபேயினுடைய விருப்பமாக இருக்கவே வாய்ப்பில்லை. ஒரு இனத்தை அப்படியே அல்லது ஒரு குடும்பத்தை அழிப்பது தான் யாபேயினுடைய நோக்கம் என்று என்றைக்குமே இருக்காது. ஒருவன் செய்த குற்றத்திற்காக 1000 பேர் பழியாக வேண்டும் என்பது யாபேயினுடைய திட்டமாக இருக்கவே இருக்காது. நிச்சயமாக 1000 பேர் குற்றம் செய்தாலும் அந்த 1000 பேரும் மனமாற வேண்டும் என்கிற அந்த எண்ணம்தான் யாபேய்க்கு இருக்குமே ஒழிய எல்லாரையும் அழித்துவிட்டு தான் மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் யாபேய்க்கு இருக்காது. இது இவனுடைய தவறான புரிதல். அழிவில்தான் மீட்பு இருக்கிறது அல்லது அழிவில்தான் அமைதி இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை ஒரு தவறான சிந்தனை.
ஒருவனை அழித்து விட்டுத்தான் அமைதியை கொண்டு வர வேண்டும், ஒருவனை வீழ்த்தி விட்டுத்தான் மீட்பை கொண்டு வர வேண்டும் என்றால் அது உண்மையிலே அது சரியான பார்வையாக இருக்க முடியாது. அதற்கு நான் என்னை இழக்கலாம், நானே முன்வந்து மீட்புக்காக அல்லது அமைதிக்காக என்னை இழக்கலாம், அது வேறு. ஆனால் ஒருவனை கொலை செய்து விட்டுத்தான் நான் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றால் அந்த அமைதி சரியான அமைதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது வேறு, அதே சமயத்தில் அந்த குடும்பத்தையே முழுவதும் அழிப்பது என்பது வேறு. இந்த விதத்தில் ஏகு ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிலையில்தான் ஏறக்குறைய 2 குடும்பங்கள் கூண்டோடு அழிந்திருக்கின்றன. யோராமினுடைய குடும்பமும் அகாசியாவுடைய குடும்பம் அத்தோடு நிற்கிறதா. தொடர்ந்து அவனுடைய செயல்பாடு 3வது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து தொடர்கிறது. 18லிருந்து 28 வரை 3வது பகுதியாக இங்கே இருக்கிறது. 28 வரை பாகாலை வழிபட்டோர் அழிதல், அல்லது பாகால் இறைவாக்கினர்களை கொன்று பாகால் வழிபாட்டை தடை செய்தல். அதுதான் இங்கே. இப்போ எதிரிகளையெல்லாம் அழித்தாகிவிட்டது, இப்பொழுது அவன் எடுக்க போகிற முயற்சி அதுதான் பாகால் வழிபாடும் அவர்களுடைய இறைவாக்கினர்களும். இதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்பது வேற்று தெய்வ வழிபாடும், அதாவது பாகால் வழிபாடும் அஸ்ரேத் வழிபாடும், அதை முன்னெடுக்கிற இறைவாக்கினர்களும். இந்த செயலை செய்தது யார்? ஆகாப்பும் அவனுடைய மனைவி ஈசபேல். எனவே இந்த தவறுக்காக அவர்களை கண்டிப்பதில் பிரச்சனை இல்லை, தண்டிப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தனை பேரையும் கொலை செய்துவிட்டு அடுத்து என்ன நிலைக்கு வருகிறான்? இதுதான் யாபேயினுடைய திட்டம். பாகாலுடைய வழிபாட்டை இது உடைத்து நொறுக்க வேண்டும், இறைவாக்கினர்களை வெளியேற்ற வேண்டும் தன்னுடைய நாட்டிலிருந்து. இஸ்ரேல் என்பது யாபேயினுடைய நாடு, யாபே கொடுத்த நாடு, இவர்களுக்கு தானமாக கொடுத்தது, இவர்களுடைய சொந்த பூமி அல்ல. இது இறைவனே அவர்களை அழைத்து அமர வைத்தது. எனவே இந்த நாட்டிலே தீயவர்களுடைய, அதாவது பாகாலுடைய வழிபாடு வேறறுக்கப்பட வேண்டும் என்பது யாபேயினுடைய விருப்பம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதாவது முதல் பகுதியில் இந்த பெரியவர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து, அப்பா நீங்களே ஒரு அரசனை நியமித்து கொள்ளுங்கள், நியமித்து கொண்டு அவனை என்னோட போரிட வையுங்கள் என்று ஒரு என்ன காரணத்துக்காக இந்த அத்தனை பேரையும் கொண்டானோ அந்த காரணத்தை நான் நிலைநிறுத்தப் போகிறேன் அப்படிங்கிறான். இவர்களெல்லாம் அழிந்ததற்கு காரணம் இவர்களெல்லாம் யாவேயினுடைய வழிபாட்டை விட்டு பாகாலுடைய வழிபாட்டை முன்னெடுத்தார்கள்.